نعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனை அல்லாஹ்வே உரித்தாகட்டும். அவனது வற்றா பெருமையும் தனிப்பெரும் கருவையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டமாக என்று சிறப்புமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய பாதியை கடந்தவர்களாக, முக்காவாசியை கடந்தவர்களாக, நீதியை எதிர்பார்க்கிறதாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே நாம் இங்கே பேச எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள தலைப்பு நபிகால காலத்தில் பெண் சமூகம். ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா, கடந்த உங்களுக்கு தெரியும் 2-3 நாளுக்காக உலக மகளிர் தினமாக என்ன மார்ச் தான் குறிப்பிட்டு அதை மையப்படுத்தி என்ன பண்றாங்க, உலக அளவுல ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி, ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த முன்னெடுப்புகளை எடுத்து இருப்போம்னு சொல்றாங்க. உலக தலைவர்கள்லாம் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இருக்கிற சூழலில நேற்றுக்கு ஒரு செய்தி இடியா காண்பது என்னன்னு கேட்ட மாதிரியும், ஹைதராபாத்ல ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளி அவருடைய 3 பெண் குழந்தைகள், ஒன்னு 7 வயசு, இன்னொரு பெண்ணுக்கு 5 குழந்தைக்கு 5 வயசு, கடைசியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு 4 வயசு. இந்த 3 பெண் குழந்தைகளும் நேற்றுக்கு என்ன பண்ணிருக்காங்க, காணா போயிருக்கிறாங்க. அவங்க தாய் கூலி வேலைக்கு போயிட்டு திருப்பி பார்க்கும் போதுல குழந்தைகள்லாம் காணும். அப்ப நேற்றுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளே கொடுத்துருக்காங்க. தேடி பார்த்ததுல வீட்டு தண்ணீர் தொட்டியில 3 பெண் குழந்தைகளுமே சடலமா கடந்திருக்காங்க. அப்ப போலீஸ் விசாரணைல என்ன சொல்லுன்னா, இந்த குழந்தைகளுடைய தகப்பனார் தான் இந்த 3 பெண் குழந்தைகளையும் தனி தொட்டிக்குள்ள அனுப்பி கொலை செஞ்சிருக்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாங்க, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்கு, இந்த கடன்ல என்னோட குழந்தைகள பெண் குழந்தைகளை நான் எப்படி போராடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அறிக்கை கொடுக்குறாரு. போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த கொலை செய்த அந்த தகப்பனுடைய பெயர் இஸ்மாயில். குழந்தைகள் பேர் ஒண்ணு மரியம், ஒண்ணு ஆசியா, ஒண்ணு ஆலியா. 3 நம்ம குடும்பம் முஸ்லீம் குடும்பம். இதுல என்ன நமக்கு புரியுதுன்னா, குர்ஆன் இறங்கப்பட்டுள்ள இந்த மாதத்துல இஸ்லாமே என்னானே தெரியாம வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளே என்ன பண்ணிட்டாங்க, பிடிக்க பிறந்திருக்காங்க. அப்ப இந்த வளர்ச்சி இறந்த காலத்திலே இருக்குன்னா, அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு காலத்துல இன்னைக்கு தண்ணி இருக்க போய் தண்ணி கொடுத்து அமைக்கிட்டான். ஆனா அன்னைக்கு தண்ணி இல்ல. என்ன பண்ணாங்க, உயிரோடு தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வச்சாங்க. மூசா நபி காலத்துல குர்ஆன் என்ன பண்ணான்னா, பனி இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தைகளை என்ன பண்ணா, பெண்களை பெருமைப்படுத்தினான். அதே வேலைதான் நம்ம நபி ஸல்லல்லாஹு காலத்துல ஆபத்து செஞ்சாங்க. அவன் செஞ்சதுக்காக ஒரு காரணம் இருந்துச்சு. பனி இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, ஆண்கள் விரும்புவாங்கன்னா கிளர்ச்சியில எழுதுவாங்க, புரட்சியில எழுதுவாங்க, அதிகாரத்துக்கு ஆபத்து இருக்குங்கிறதுக்காக அவன் செஞ்சான். ஆனா அரபுகள் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய உணவுக்கு இந்த பெண் குழந்தைகள் நாளைக்கு பங்காளியா மாறிடுவாங்க, என்னுடைய சொத்துக்களுக்கு வறுமையை உண்டாக்குவாங்க சொல்லி என்ன பண்றான், தன்னுடைய குழந்தைகளை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் எல்லா வரைக்கும் அவர்கள் ஏகத்துவத்தை மட்டும் போயிட்டாங்க. அன்னைக்கு மூசா நபிக்கு இருந்த ஒரே சவால் குர்ஆன் தான், ஒரே ஒரு விண்ணம் தான். ஆனா நபிகால காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குர்ஆன் இருந்தான். அவனுடைய பேர் அம்முவாக இருக்கும், சுகைப்பாக இருக்கும். ஆனா அவன் செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன் என்ன செஞ்சாலும் அந்த வேலையத்தான் உட்கார்ந்து செஞ்சான். அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு வேலைக்கு அதிகமா இருக்கு. சமூகத்தில் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான ஏற்று செய்ய வேண்டியது இருக்கு, அவருக்கு புரிய வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் வேலைக்காக பேசுறாங்க. சூரத்துல் நிஸா நீங்க பார்க்க மாட்டேன்னு தெரியும். பெண்களுக்கு ஆதரவாக, பெண் உரிமைக்காக பல இடங்கள்ல இறங்குகிறது. இதை உள்ளூர பெண்கள் வாழ்ந்துட்டாங்க. நமக்காகத்தான் முகமது பேசுறாரு. நீங்க ஆரம்ப கால வரலாறு பார்த்தாலும் சரி, பெண்கள்லாம் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க, அடிமைகளாக இருப்பாங்க, பெண்களாக இருப்பாங்க, காணிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்குதான் என்ன காரணம் கேட்டா, இஸ்லாம் நமக்கு உரிமையை பெற்றுத் தருங்கிற விதமா அவங்க நம்பிக்குவாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை வெளிப்படையான சொல்லாச்சும் கூட உள்ள அர்த்தமாக என்ன பண்ணாங்க, நம்பிக்கை கொண்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் என்ன, இந்த பெண்களுக்கு அரபுகள் எந்த உரிமையும் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அவங்களுக்கு வாழ்க்கை துணையை தரக்கூடிய அந்த உரிமை கிடையாது, கல்யாணம் முடிக்கும்போது மகன்கிற ஒரு திட்டமாக கிடையாது.
அதே மாதிரி வந்து தலாக்கு விவாதம் செய்யக்கூடிய அந்த உரிமையும் பெண்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாம் வந்து நமக்கு அவருக்கு ஒவ்வொரு உரிமையா கொடுக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த செய்தி வந்து அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவுலா பின் சப்லா அவுலாவின் வந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு வராங்க. வந்து என்ன முறையிடுறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை எனது கணவர் அவுஸ் பின் அஸ்ஸாபித் என்ன பண்றாரு, விவாதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் வந்து காரணம்லாம் கேட்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த காலத்துல நம்ம சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து விவாகரத்து வந்து போகக்கூடிய உரிமை இல்லை. ஆண்கள் மட்டுமே வந்து விவாகரம் செய்யக்கூடிய உரிமை இருந்தது. அது ரெண்டு உரிமை. ஒண்ணு வந்து நார்மல் சொல்ற மாதிரி கலாச்சார முறையில சொல்லுறது. இன்னொரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிகார் முறை இருக்கு. இந்த லிகார் முறை வந்து மோசமான ஒரு விவாகரத்து சட்டம். என்ன லிகார் முறைன்னு கேட்டோம்னா, அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த விவாதம் வந்து முடிஞ்சிடும், டைவர்ஸ் ஆயிடும். ஆச்சுன்னா அந்த பெண்ணை மற்ற எந்த ஆணும் திரும்ப முடிக்கக்கூடாது. அப்படி ஒரு மோசமான சட்டம் தான் நிகார் சட்டம். அப்ப தன்னுடைய மனைவியை பழி வாங்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா நிகார் செஞ்சா போதும். அந்த பெண்ணை மறுமணம் செய்ய முடியாது, இவர் கூடயும் வாழ முடியாது, நகைப்பெயர்தான் அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் இந்த நகைப்பெயர் அவுக்கு வந்து தன்னுடைய மனைவி சௌலாக்கு வந்து சொல்லுறாரு, நாங்க நிகார் விட்டுட்டேன்ட்டாரு. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பெண்மணி வந்து முறையிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய கணவர் வந்து நிகார் பண்ணிட்டாரு. இப்ப என்னன்னா, இந்த பெண் வந்து தனக்காக போறாங்களா, நிகார் செஞ்சுட்டாங்க, அதனால என்னுடைய கணவரை பேசி நீங்க சேர்க்கணும்னு சொல்லல. இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு எதிரான சட்டம். அதனால இந்த சட்டத்தையும் நீங்க ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் வந்து நம்ம எப்பயுமே வந்து குரலை உயர்த்தி பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஆனா இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த சட்டம் வந்து தவறானது, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரானது, அதனால நீங்க தடை செய்யணும்னு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன் ஆயத்துக்கு வசனங்களை இறக்குறான். சூரா முஜாதலா அப்படிங்கிற சூரா இறக்குறான். அதுல வந்து 1-4 வரைக்கும் உள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதுல அந்த விஷயம் என்னன்னா, தன்னுடைய கணவர் விஷயத்தில் என்னிடம் கற்பித்துக் கொண்டும் அல்லாஹ்விடம் முறையிட்டுக் கொண்டும் இருக்கின்ற அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அல்ல என்ன சொல்றோம்னா, நபியே உங்கள்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணாங்கல்ல, அல்லாஹ்க்கு ஆதரவு வச்சாங்கல்ல, இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு எதிராக ஆதரவு வச்சு உங்களோட தர்க்கம் பண்ணாங்கல்ல, அந்த பெண்ணுடைய சொல்லை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நிகாய் முறைங்கிறது வந்து தவறானது, இந்த சொல் அல்லாஹ்விற்கு வெறுப்புக்குரியது, இந்த சொல்லை எந்த ஆணும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாராச்சும் அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆயத்தெல்லாம் வந்து பரிகாரம் சொல்லப்படுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய என்ன சொன்னா, 4வது ஆயத்தை முடிக்கும் போதுல, அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு நிகாரம் வந்து தடை பண்ணிட்டான், சரிங்களா, நீங்க அப்படி பரிகாரம் பண்ணிட்டீங்க, இல்ல திருப்பி நாம நிகார முறையில தான் நான் பின்பற்றேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா காத்திரமா அதாவது அழிவும் முடிக்கிறான். இந்த சட்டங்களை நிராகரிக்கக்கூடிய காத்திருக்கு கடுமையான வேலை. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 2 பேருங்க கணவன் மனைவியே முஸ்லீம் தான், சஹாபிய பெண்கள் தான், ஆண்கள் தான். அப்ப 2 ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை தீர்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, முடிக்கும் போதுல காவிர்களுக்கு கடுமையான கவனங்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, பெண்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்தினோம்னா இந்த இஸ்லாத்துடைய சட்டத்திற்கு வெளியே வருகிறான். அப்ப அந்த அளவுக்கு கடுமையா இந்த வார்த்தையை பெரியவர்களை ஏற்கனவே சில மதத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நிவாரண முறையில் இருந்ததுனால திரும்பி பரிகாரமா செஞ்சு தன்னுடைய மனைவியை இழப்பிட்டாங்க. இந்த செய்தி வந்து ஊரெல்லாம் பரவுது. இந்த விவாதங்கிற சட்டம் அரபுல உள்ள எல்லா மதத்துக்கும் பரவுது. பரவ குறிப்பா வந்து பெண்கள் முஸ்லிம்கள் பெண்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் வருது. விஷயம் வந்தோடனே அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த கடைசி செய்தி இல்லையா, காப்பீர்களுக்கு வந்து துன்புறுக்கும் வேதனை. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முகமது அவங்க முகமது அவர் ஏற்றதில்லை, குர்ஆனை வந்து அவங்க வேதமாக ஏற்றதில்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் ஏற்றதில்லை, அதனால அவங்க முஸ்லிம்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆயத்துக்களை அவர்களுக்கு கிடைக்கும் போதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம நம்முடைய கணவர் மகள் ஒருவேளை நம்மளை வந்து முறைப்படி விவாதம் செஞ்சுட்டாங்கன்னா நம்முடைய கணவருக்கும் இது தண்டனை உண்டு தானே. இது என்ன ஆகுதுன்னா, காவியர்களுக்கு கடுமையான தண்டனை முதல்ல நம்முடைய கணவர்களுக்கு இது பாதிப்பு தானே. அப்போ முகமது அவர்கள் தங்களுடைய சமுதாய பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் இது வந்து போராடல, நமக்கு சேர்த்துதான் இந்த சட்டத்தை வந்து உண்டாக்கி இருக்காரு, முன்னேறி இருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா,
காவியர் பெண்களுக்கு மத்தியில கூட வந்து அல்லாஹ்வின் தூதரை பற்றியான ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இஸ்லாத்தின் மீது உள்ள பார்வை அவங்களுக்கு மாறுது. இது இப்படி இருக்கும் போதுல இன்னொரு ஒரு செய்தியை கிளம்பாக ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன் இதை சொல்றோம்னா, பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து போராடிட்டாங்க. தனக்கு மட்டுமே போராடாம தன்னுடைய ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்குமே போராடிட்டாங்க. பெண்கள் வந்து போராடாம இருந்துட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு காட்டுது. இது எல்லாமே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப என்னன்னா, ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் இன் அயர்லாந்து ஒரு காலேஜ் இருக்கு. அயர்லாந்துல முழுக்க அறுவை சிகிச்சையும் மருத்துவமும் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். அது உலகத்துல வந்து ரொம்ப பழமையான ஒரு 300 வருஷம் பழமையான காலேஜ். இந்த காலேஜ் வந்து உலக நாடுகள்ல பல இடங்கள்ல கிளை நிறுவி வந்து என்ன பண்றாங்க, இந்த மருத்துவ கல்லூரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து கடந்த சில வருடங்களாக வந்து என்ன பண்றாங்கன்னா, சில வருஷம் என்ன பண்றாங்கன்னா, சிறந்த மாணவர்களே அவங்க தேர்வு செய்து அவங்க படிக்கும் போதும் சரி, அவங்களுடைய அந்த பயிற்சி ஓட்டம் சரி, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய ஒழுக்கம் நன்னடத்தை, அப்புறம் அவங்க அந்த நோயாளிகளை கவனிக்கக்கூடிய முறைய இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கவனிச்சு சிறந்த மாணவர்களை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா, அந்த அவார்டோட பேரை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ருபைதா அஸ்லாமியா, ருபைதா அஸ்லாமியாங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. என்னடா அது புதுசா ஒரு அரபு பேர் மாதிரி இருக்கு, முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குன்னு அவங்க வெப்சைட்ல பார்த்த மாட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டுல வந்து அரபியாவோட இந்த பெண்மணி வந்து ரொம்ப வீரமான உள்ள போர் பதக்கமான உள்ள சூழ்நிலை கூட நம்ம நோயாளிகளை வந்து சிகிச்சைக்காக வந்து அவங்க எடுத்து நல்ல ரீதியில வந்து மருத்துவம் பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணை தான் நாங்க வந்து என்ன பண்றோம், கௌரவிச்சு அந்த பெண்ணுடைய பேர்ல தான் நாங்க அவார்டு கொடுக்குறோங்கிறாங்க. இது இன்னும் வரலாற்றுல இன்னும் பின்னோக்கி பார்க்க மாட்டோம். நபிசேஷன் காலத்துல வந்து பனு அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த ருபைதா பின் அசத், இந்த அசத்துங்கிறவர் வந்து அந்த ருபைதா அம்மாவுடைய கதப்பினார். இவர் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, மருத்துவ முறையில செஞ்சிருக்காரு. ஐயாவும் ஜாகிரியான அந்த இடமிருந்து அந்த பெண் வந்து மருத்துவ முறைகளை பூரா என்ன பண்ணிருக்காங்க, கத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் உகது கண்டத்து தேர்தல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாதிக்கப்பட்ட முஸ்லிம் படை வீரர்களுக்கு, காயம்பட்ட படை வீரர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவம் செஞ்சிருக்காங்க. அப்படி மருத்துவம் செய்யறது நபிசுல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா சில பெண்கள் வந்து அல்லாஹ் தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரை உங்களுக்கு ஜிஹாத் செய்ய அனுமதி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தூதர் வந்து உங்களுக்கு ஜிஹாத் செய்ய அனுமதி கிடையாதுட்டாங்க. ஹஜ்ஜி உங்களுக்கு போதுமான பண்ணும். அப்ப படைகளில் யுத்தம் நடக்கும்போது அவங்களுக்கு நாங்க வந்து சேவை செய்யணுமா கேட்கும்போது அதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் திறமை இருக்குது. அதை வந்து நபிசுல்லாஹ் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கவனமாக கையாண்டு அவங்களை வந்து இந்த யுத்த களத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க, யுத்த களத்திலே பயன்படுத்திருக்காங்கிற செய்தி வந்து நமக்கு கிடைக்குது. ஆக அதே மாதிரி கல்வியிலும் சரி, அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட ஹதீஸ்களை கூட அறிவிச்சிருக்காங்க. இப்ப பெண்களுக்கு வந்து கல்வியில, மருத்துவத்துல இன்னும் பல துறைகளை என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப முன்னேற்றம் அடைவதற்கு நபிசுல்லாஹ் அவங்க வந்து ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து உரிமைகளை கொடுத்ததோ அதே போல அந்த பெண்கள் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு தனக்குள்ள திறமைகளை இருக்காங்க. இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் முஸ்லீம்களுடைய சமுதாயத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க, பங்கெடுத்து இருக்கிறாங்க. அப்படி அதே மாதிரி நாமும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளை உருவாக்குவோம், பெண்களை அடையாளப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். வாயிரவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சதர் மொழி வந்து 5:20, 4:31, எக்ஸ்ட்ரா வந்து 6:31.